புள்ளையாமா நீலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பல நேரங்களில் வந்து யமுனா நடந்துப்பாங்க. யமுனாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க சுயநலமான பல விஷயங்களை தான் வந்து செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கே தோணும் பார்க்கும்பொழுதெல்லாம். இப்போ இந்த அஜய் ராகினி கல்யாணம் வரைக்குமே அவங்க செஞ்சதெல்லாம் அப்படி தான். அதனால தான் நிவின் கோவமாக இருக்கார். இப்போ தான் வந்து காவேரி விஜயும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. காரில் போகும்பொழுதே வேற வந்து சந்தோஷமாக வந்து ராகினியை கிண்டல் பண்ணது, ராகினிக்கு மூக்க உடச்சு விட்டதெல்லாம் பற்றி சந்தோஷப்பட்டு நீங்கள் நானும் ஜாடிக்கேற்ற மூடி சரியான ஜோடி அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் யமுனா அழுதுகிட்டே போகிறத பார்த்து இவர்கிட்ட பொய் காரணத்தெல்லாம் சொல்லி துரத்திட்டே போனால் அவங்க கடைசியாக வந்து நிவின் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டாங்க. நிவின் கிட்ட வந்து என்கிட்ட பேசுங்கட்ட அவர் முடியவே முடியாதுன்ட்டார். தனியாக கூட்டு போய் என்னதாமா பிரச்சனைன்னு விசாரிச்சா நல்ல வேலை ராகினி அதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு கேட்கல ஒழுங்கா. நான் நிவினை காதலிக்கிறேன், நிவினை என்னை சேர்த்து வைங்க, நிவினை நான் காதலிக்கிறாரு, அதனால தான் எனக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல உண்மைகள் தெரிஞ்சு பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ வந்து காவேரி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. முன்னாள் காதலனா தான் காதலிக்கிறதா தங்கச்சி சொல்கிறத பற்றி காவேரிக்கு எப்படி இருக்குங்கிற கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.